الذي خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه حزب الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹ்வும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நேற்றைய உரையில் நபிகள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்த அந்த காலம் எத்தகையது என்பதை குறித்து சில விவரங்களை பேசினோம். அதிலும் குறிப்பாக அந்த காலத்தை வரலாற்று ஆய்வாளர்களும் ஆசிரியர்களும் விற்பனர்களும் ஐயாமுல் ஜாஹிலியா மடமை காலம் என்று குறிப்பிடுகின்றனர். ஐயாமுல் ஜாஹிலியா என்றால் என்ன என்பதற்கான சில குறிப்புகளை, சில விளக்கங்களை நாம் நேற்றைய உரையில் வைத்தோம். வரலாற்றின் அடுத்த பதிவு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போது பிறந்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்தால் அந்த கேள்விக்கு ரபீஉல் அவ்வல் மாதம் பிறை 12 என்று ஒரு பதில், இன்னொன்று கிபி 571 ஆண்டு ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி என்பது ஒரு பதில். விசேஷமாக ஒன்றை குறிப்பிடுவது யானை ஆண்டு, ஆமுல் ஃபீல் யானை ஆண்டு என்று குறிப்பிடுவது உண்டு. இந்த யானை ஆண்டு என்றால் என்ன, அது குறித்த சில தகவல்களை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சீரா, அவர்களுடைய வரலாறு, அவர்கள் பிறந்த சூழல், அவர்கள் வளர்ந்த சூழல், வாழ்ந்த சூழல், இவைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய முழுமையான நிலைப்பாடு என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். உதாரணத்திற்கு ஒன்று சொல்வதாக இருந்தால், என்னுடைய நண்பர் ஒருவர் குறிப்பிட்டார், நான் ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன், ஆப்பிரிக்காவினுடைய ஒரு ஊருக்கு சென்றிருந்தேன். அப்படி சென்றிருக்கும் பொழுது அவர் ஒரு ஆய்வாளர். நான் அந்த ஊரினுடைய மக்களினுடைய நிலைகள் என்ன, அவர்களுடைய கலாச்சாரம் எத்தகையது, எப்படி வாழுகிறார்கள், அவருடைய உணவு வகைகள், உடைகள், இஸ்லாமிய கலாச்சாரம், பண்பு எப்படி இருக்கிறது என்பது குறித்து பார்ப்பதற்காக பல இடங்களுக்கு நாங்கள் சென்று வந்தோம். ஒரு குழு, அந்த குழுவினுடைய தலைவர் இலங்கையை சார்ந்தவர். ஆப்பிரிக்காவினுடைய ஒரு ஊருக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு ஊர், ஒரு கிராமம், அது அந்த கிராமத்தில் அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அங்கே போனோம். பல மொழியும் அவர் பேசுவார். அங்கே போன போது ஒரு பள்ளி வாசல் இருந்தது, மக்களும் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு வக்து தொழுகையும் அங்கே நடக்கிறது இல்லை. பள்ளிவாசல் இருக்கு, ஆனா தொழுகை எதுவும் என்ன செய்யறது இல்லை, நடக்கிறதா இல்லை. இமாம் இல்ல, மஸ்ஜித் இல்ல, மக்களும் தொழுகிறது இல்லை. ஆனா பள்ளிவாசலுக்கு மக்கள் வர்றாங்க. எப்படி வருகிறார்கள் என்று சொன்னால், இரவிலே படுப்பதற்காக வருவார்கள். பள்ளிவாசல் இரவிலே தூங்குவதற்கு. வீடுகளிலே மனைவி மக்கள் இருக்கிறார்கள், வீட்டில் இருப்பாங்க. வயசாயிடுச்சு அப்படின்னு சொன்னா பள்ளிவாசல் வந்து படுக்கிறதுக்கு வருவாங்க. அல்லது பகலிலும் சில சமயங்கள் வருவது உண்டு. அவர்கள் எப்படி வருவார்கள் தெரியுமா? பகலிலும் வந்து படுப்பார்கள். குறிப்பாக படுப்பது என்று சொன்னாலே மது அருந்தை விட்டு போதையில தான் வந்து படுப்பாங்க. இதுதான் பள்ளிவாசல். இப்படி ஒரு ஊர் ஆப்பிரிக்காவில் இருந்தது. மிகுந்த சங்கடப்பட்டு போய்விட்டது அவர்கள். ஆனால் எல்லாருக்கும் பெயர்களை பார்த்தால் அழகான பெயர்கள், இஸ்லாமியர்கள். அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், இப்ராஹிம், இஸ்மாயில் என்று இந்த மாதிரி பெயர்கள் தான். அவ்வளவு அழகிய பெயர்களாக இருந்தது.
ஆனால் அப்படி ஒரு சூழல் உருவானதற்கு காரணம் என்ன என்பதை எல்லாம் அவர் சொன்னார். அவர் நிறைய ஆய்வுகள் செய்து அந்த மக்களிடத்திலே உட்கார்ந்து நாங்கள் பேசி, பள்ளியை இப்படி பயன்படுத்துகிறீர்களே, பள்ளியினுடைய நோக்கமே கெட்டு போய் இருக்கிறது என்றெல்லாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி ஏறக்குறைய ஒரு வார காலம் நாங்கள் அங்கே தங்கி இருந்து இனி அவர்களுக்கு குர்ஆன்ல சில வசனங்களை கற்றுக் கொடுத்து, நீங்கள் இப்படி வணங்கணும், இப்படி வாழணும் அப்படின்னு. எங்க மூதாதை எங்க வாப்பாடைய வாப்பாடம் தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்க வாப்பாடைய வாப்பா தொழுதா நீங்க என்னமோ, எங்க வாப்பாவுடைய வாப்பா தொழுது இருக்கிறாங்க, எங்க அம்மாவுடைய அம்மா தான் தொழுது இருக்கிறாங்க என்று அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பழைய காலத்திலே இஸ்லாம் இருந்ததை சொல்கிறார்கள் தவிர அப்போது இஸ்லாம் சுத்தமாக துடைக்கப்பட்டு போய்விட்டது. ஆனால் முஸ்லிம்கள் என்றுதான் அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். இஸ்லாமிய பெயர்கள் இருக்கிறது. தங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் அழகிய பெயர்களை அவர்கள் வைக்கிறார்கள். அற்புதமான பெயர்களாக இருந்தது. ஆனால் இஸ்லாமிய நடைமுறை என்பது கொஞ்சமும் அவர்களிடத்திலே இல்லை. பள்ளிவாசலே மது அருந்தி விட்டு படுப்பதற்கு அவ்வளவு கேவலமாக பள்ளிவாசல் போயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு நிலை இருந்த பொழுது நாங்கள் அவர்களிடத்திலே மிகவும் சொல்லி ஒரு சூழலில் அவர்களை ஒரு வகையாக இழுத்து கொண்டு வந்தோம். தொழுவதற்கு இனி பக்கத்து ஊர்களில் சரி யாரும் 1-2 பேர் இருந்து அவங்கள கொண்டு வந்து அழைச்சிட்டு வந்து அவர்களோட ஒரு கனெக்ஷனை ஏற்படுத்தி பள்ளியில தொழுகை நடப்பதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி, எப்படி இஸ்லாமிய கலாச்சாரம் என்றால் என்ன என்பதையெல்லாம் ஒரு வார காலம் இருந்து நாங்கள் போதித்தோம். கடைசியில் அவர்கள் எங்களுக்கு சொன்னது என்ன தெரியுமா? நீங்கள் சொன்னதையெல்லாம் நாங்கள் செய்ய முற்படுகிறோம், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் செய்யறோம். ஆனா ஒரு விஷயத்தை எங்களால் விட முடியாது. என்ன மது அருந்துறது நாங்கள் விட மாட்டோம். அதை எங்களை நீங்க தடுக்காதீங்க. அப்படி நீங்கள் தடுத்தால் பழைய நிலையை நாங்கள் விடுவோம். மது அருந்துவதை எங்களால் விட முடியாது. அப்படி நீங்கள் தடுத்தால் நாங்கள் பழைய நிலைக்கே போய்விடுவோம். இப்போது நாங்கள் என்ன பதில் சொல்றது? உங்களுக்கு குடிங்கன்னு சொல்றதா, குடிக்காதீங்கன்னு சொல்றதா? குடிக்காதே என்று சொன்னால் குடியும் அவர்களிடத்திலே வந்துவிடும். குடியும் நிரந்தரமாக இருக்கும். ஏற்கனவே இருந்த எல்லா தவறுகளும் குறைபாடுகளும் தொடர்ந்து அவர்களிடத்திலே இருக்கும். இப்படி ஒரு சூழல். குடியுங்கள் என்று சொன்னால் சரி பரவாயில்ல குடிச்சு தொடங்க என்று சொன்னால் அது மாத்திரம் இருக்கும். மற்ற நல்ல பண்பாடுகள் எல்லாம் வரும் என்று சொல்லும் பொழுது நாங்கள் ரொம்ப நேரம் யோசிக்கும். இன்னும் அதிலும் விடாப்பிடியாக இருக்கிறார்கள். இந்த மக்களிடத்தில் என்ன சொல்வது? குடியுங்கள் என்று சொல்வதா, குடிக்காதீர்கள் என்று சொல்வதா? சூழல் அப்படி இருந்தது. இந்த மாதிரி ஒரு சூழலில் அவர்களை எப்படி திருத்துவது? ஒரு வேலை சரி பரவாயில்ல குடிங்க, கொஞ்சம் குறைச்சிக்கங்க அப்படி சொல்லலாமா என்றெல்லாம் நாங்கள் யோசித்தோம். அந்த குழுவிலே வந்தவர்கள் யோசித்தோம். பரவாயில்ல கொஞ்சம் நீங்க என்ன செஞ்சுக்கங்க, குறைத்துக் கொள்ளுங்கள், குடிப்பதை குறைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் குடித்து விட்டு படுக்கத்தனமாக பள்ளியை வைக்காதீர்கள். இப்படிதான் நாங்கள் கடைசி ஒரு முடிவு செய்தோம். இல்லை எனில் நிச்சயமாக அவர்கள் பழைய நிலைக்கு போய்விடுவார்கள். எந்த ஒன்றும் இருக்காது, இஸ்லாமிய வாடையே அவர்கள் இருக்காது, பெயரை தவிர. இப்படி ஒரு சூழல் உருவாகி இருந்தது. எங்களுக்கு ரொம்ப சங்கடமாகவும் இருந்தது. அவர்கள் எங்களுக்கு வைத்த கோரிக்கை அது ஒன்றுதான், நாங்கள் குடிப்போம், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. நாங்க சொன்னோம், நாங்க ஒண்ணும் தடுக்கலப்பா, நாங்கள குடிக்காதன்னு தடுக்கிறோம். அல்லாஹ் தடுக்கிறா, அதை சொல்றோம், அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அதை நாங்கள் சொல்லுகிறோம். ரசூலுல்லாஹ் இருந்தாங்கிறது தெரியுது, அவருடைய வரலாறு, வாழ்க்கை, சூழல் எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்படி ஒரு சமுதாயமாக அந்த சமுதாயம் இருந்தது. கடைசியில் நாங்கள் அப்படித்தான் சொல்லிவிட்டு வந்தோம். சரி, உங்கள்கிட்ட ஒரு சில நல்ல காரியங்களாவது ஏற்படட்டும். அந்த நல்ல காரியங்கள் அவர்களை திருத்தலாம், தொடரட்டும், மற்ற காரியங்களை செய்யட்டும், திக்ர்களில் ஈடுபடட்டும், தஸ்பீகளை செய்யட்டும், ஸலவாத்துகளை ஓதட்டும். அவைகள் என்ன செய்யலாம்? அவர்களை அந்த தவறிலிருந்து திருத்தலாம் என்ற ஒரு முடிவுக்கு வந்து நாங்கள் என்ன செய்தோம்? பரவாயில்ல, நீங்க குடிக்கிறது பத்தி பரவாயில்லப்பா, குறைச்சிக்கங்க. குடிச்சிட்டு பள்ளியை படுக்கும் தரமாக நீங்க என்ன செய்யாதீங்க, ஆக்காதீங்க. அது தப்பான ஒரு விஷயம். நாளடைவில் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் என்பது போன்றதை தவிர வேற எங்களால் சொல்ல முடியவில்லை. இப்போ நாம என்ன சொல்றோம்? இதில் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், அந்த சூழல், அந்த சரௌண்டிங், மாஹவுல் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மை எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொண்டால்தான் இவர்கள் சொன்ன பதில் சரி என்பது நமக்கு வழங்கும். பொதுவாக அவர்களுடைய சூழல், மாஹவுலை, அந்த சரௌண்டிங் என்ன இருந்தது, சிச்சுவேஷன் என்ன இருந்தது என்பதை பற்றி அறவே பார்க்காமல் இவர்கள் சொன்ன ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நாம் எடுத்துக்கொண்டார். அவங்க குடிக்க சொன்னாங்களா, பரவாயில்ல கொஞ்சமா குடிச்சுக்கங்க என்று சொன்னதை மட்டும் எடுத்துக்கொண்டால் இவர்களை பற்றி தப்ப அபிப்பிராயம் நமக்கு வந்துவிடும், இல்லையா? அதே போன்று ஒரு விஷயத்தை நாம் பார்க்கும் பொழுது அது சம்பந்தப்பட்ட தொடர்பான விஷயங்களை எல்லாம் நாம் பார்த்தால்தான் அதனுடைய யதார்த்தம் என்ன என்பது நமக்கு புரிய வரும். அந்த வகையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய ஹபீப் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த மண்ணில் உதயமாக்குவதற்கு முன்பாக சுற்றுச்சூழல்களை எல்லாம் அந்த தகவல்களை ஏற்படுத்துகிறார். சுற்றுச்சூழல்களை
அறிவாளி. பல அத்தாட்சிகளை அவன் உருவாக்கி இருந்தான். ஹதீதுகள் நிறையவே சொல்லி காட்டுகிறது. வரலாற்று குறிப்புகள் ஒரு பக்கம் குவிந்து கிடக்கிறது. ஹதீதுகளிலும் நிறைய விஷயங்கள் பார்க்க முடிகிறது. குர்ஆன் சொல்லி காட்டுகிறது சூரத்துல் ஃபீல், அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். யானை ஆண்டு என்ற ஒரு ஆண்டு வருவதற்கும் அது ஒரு அடிப்படை காரணமாக இருந்தது. அந்த ஆண்டு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. அப்ப அஸ்ஹாபுல் ஃபீலை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறார். யானை ஆண்டு, அந்த யானை வாசிகள் அஸ்ஹாபுல் ஃபீலை அல்லாஹ் என்ன செய்தான் என்பதை நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையாக? ஆன்மீகவாதிகள் இதற்கு நீண்ட நெடிய விளக்கங்கள் சொல்வார்கள். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், அந்த யானை படையில் நடந்த அந்த நிகழ்வு, இந்த யானை ஆண்டு என்று பெயர் வருவதற்கு காரணமாக இருந்த அந்த நிகழ்ச்சி நடந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க இல்லை, அந்த ஆண்டு பிறக்கிறாங்க. ஏறக்குறைய அதிலிருந்து 51 நாட்கள் கடந்து பிறந்ததாக வரலாறு சொல்லும். அந்த நிகழ்வு நடந்த 51 நாட்களுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க. ஆனால் குர்ஆனுடைய வசனம் என்ன சொல்கிறது? நாயகமே நீங்கள் பார்க்கவில்லையா என்ற ஒரு கேள்வியை தான் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறது. அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக, உங்களுடைய ரப்பு அந்த யானை படையை என்ன செய்தான் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று கேட்கிறான். நான் அந்த ஆன்மீக ஆழமான செய்திக்குள் நுழையவில்லை. இப்போது வரலாற்று செய்திகளை பற்றி நாம் சொல்கிறேன். அது ஒரு தனி செய்தியாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கவே இல்லையே, எப்படி பார்ப்பார்கள் என்ற ஒரு கேள்வி எழுகிறதா இல்லையா? கேட்பது அல்லாஹ் தான். நாம் ஓதும் செய்கிறோம், குர்ஆன்ல ஓதும் செய்கிறோம். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல், யானை வாசிகளை உங்களுடைய ரப்பு எப்படி நடத்தினான், என்ன பாடுபடுத்தினான் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் பார்க்கவில்லையா நாயகமே? இந்த பார்க்கவில்லையா இந்த கேள்வி இருக்கு பாருங்க. நஹ்வுல பலவிதமாக இந்த கேள்வி பிரிப்பாங்க. கிராமர்ல ஆச்சரிய கேள்வி என்று தஅஜ்ஜுப், சுவால் தஅஜ்ஜுப். அதே மாதிரி சுவால் இன்காரி, மறுக்கிறது. பார்க்கவில்லையா என்று இந்த கேள்விகளுக்கு எல்லாம் மறுக்கிறது. தக்ரீர், அதை உறுதிப்படுத்துவது என்று பலவிதமான கேள்விகள் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா? நம்ம உதாரணம் வைக்கலாம். உங்களுக்கு தெரியாதா அப்படி நம்ம கேட்கணும். என்ன அர்த்தம்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா? நீங்களா இருக்கதானே செஞ்சீங்க என்றுதான் அர்த்தம் அது இல்லையா? அப்படியும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு விஷயமே வரலையா, காதுல வரலையா அப்படின்ற அர்த்தம். அதை கேட்கும் நயத்தை பொறுத்து, ஓசையை பொறுத்து அவைகள் எல்லாம் அமையும். இது எந்த ஓசையை சார்ந்தது என்று முஃபஸ்ஸிரீன்கள் நீண்ட விளக்கம் சொல்வார்கள். ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய ஞானவான்கள் அதற்கு நீண்ட தகவல்களை எடுத்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆன் என்பது ஒரு கடல். குர்ஆன் என்பது ஒரு கடல். ஆகவே இன்று நாம் பார்க்க இருக்கிறது சம்பந்தமான சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம். நேற்றும் அந்த சூழலை பற்றி பேசினோம். இன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பை பற்றி நாம் பேச இருக்கிறோம். அவர்களை யானை ஆண்டு பிறக்கிறார்கள். நேற்று ஒரு ஆரம்பத்தை சொன்ன உமையத் இப்னு அபி ஸல்த் அவரை குறித்து நான் சொன்னோம். அவர் நீண்ட ஒரு கவிஞராக இருந்தார். பெரும் கவிகளை அவர் பாடியிருக்கிறார் என்று சொன்னோம். மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார். அவர் ஏற்கனவே தன்னுடைய உரைகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவித்ததாக சொன்னோம். காபாவினுடைய சுவரிலே சாய்ந்து அமர்ந்து கொண்டு மக்களை எல்லாம் யா மஆஷர குரைஷ், குரைஷிகளே நீங்கள் வாருங்கள், நீங்கள் எல்லாம் தீன் இப்ராஹீமிலே இருப்பதாக சொல்கிறீர்கள், என்னை தவிர உங்களில் இப்போது யாரும் தீன் இப்ராஹீமில் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்வார், 40 வயது குஹூலத். இந்த வயது ஒரு மனிதனுடைய வயசு தராதம் 3 வயசு வரை இருந்தா அதுக்கு ஒரு அரபியில ஒரு பெயர், அதை தாண்டி வரும்போது அதுக்கு ஒரு பெயர், அதை தாண்டி வரும்போது அதுக்கு ஒரு பெயர். அரபி நீண்ட பெயர்கள் இருக்கு. அவங்களோட அரபுகள் இருக்குது. அற்புதமான ஒரு மொழி அது. அதே மாதிரி 40 வயதை எட்டியவர்களுக்கு குஹூலத் என்று சொல்வார்கள். இளமை பருவம் முடிந்து, இளைஞர் பருவம் முடிந்து, வாலிப பருவத்தினுடைய அமைப்பது 40 வயது. அத்தகைய வயதிலே ஒருவர் தோன்றுவார், தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துவார், இறை தூதர் என்று சொல்வார். புதுவ அம்ரிஹி யஜ்தனிபுல் மவாலிம, அவர் வல் மஹாரிம், அவர் என்ன செய்வார் தெரியுமா? உங்களிலே நடக்கக்கூடிய அநியாயங்கள், அட்டூழியங்கள், இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்துவார். அப்படி ஒரு நபர் வர இருக்கிறார். அவர் சொல்றார், உமையத் இப்னு அபி ஸல்த் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார். பிறந்த காலம், பிறந்ததற்கு பிறகு அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபின்னு பிரகடனப்படுத்தாத காலம் அது. தன்னை நபின்னு சொல்லல, நபின்னு சொல்லாத 40 வயசுக்கு முந்தைய காலத்தில் அவர் சொல்லுகிறார், ஃபில் குஹூலத்தி புதுவ அம்ரிஹி யஜ்தனிபுல் மவாலிம வல் மஹாரிம், அநியாயங்களையும் அட்டூழியங்களையும் தடுத்து நிறுத்துவார். அப்படி ஒரு நபர் உங்களிலே வர இருக்கிறார். அது மாத்திரமல்ல, வயசில் ரஹீம், குடும்பங்களை இணைந்து நடப்பார்.
அந்த காலத்துல ஒரு வகையான அமைப்பு, நம்ம சொன்ன மாதிரி ஒரு வகையில என்ன செய்வாங்க, குடும்ப அமைப்புல எப்படி இணைந்து நடப்பாங்கன்னு கேட்டா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபுக்கு வந்ததற்கு பிறகு முசைலிமா என்று ஒருவன் யமாமாவில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்திலே வந்து நுழைகிறார்கள் மக்கள். அல்லாஹ் சொன்ன மாதிரி இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா. கூட்டம் கூட்டமாக, ஏற்கனவே வந்து ஒரு 5 பேர் வருவாங்க, 10 பேர் வருவாங்க, தனிநபர் வருவாங்க, குழு குழுவாக இணையவில்லை. இந்த வசனத்திற்கு பிறகு ஃபத்ஹு மக்காவிற்கு பிறகு பெரும் பெரும் கூட்டமாக வந்து இணைந்தது. வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு முறை மதீனாவே குலுங்கிய அத்துணை மக்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். முசைலிமாவினுடைய தலைமையில் 10,000க்கும் குறைவானவர்கள் ஒரே சமயத்தில் இருக்கிறார். ஒரு பெரும் படையே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதா எப்படி இருக்கும்? மதீனாவே குலுங்கி போய்விட்டதுங்கிறாங்க. 10,000க்கு மேற்பட்டவர்கள் முசைலிமாவினுடைய ஜமாமாவில் வர்றாங்க. ஒரு பெரும் படையோட 10,000 பேர் வந்து இஸ்லாத்தில் இணையறனா எப்படி இருக்கும்? மதீனாவில் அப்படி ஒன்று நடக்கவில்லை. எங்களுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியமாக ஆகிவிட்டது. மதீனா குலுங்கியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி முசைலிமா இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொண்டு அவரோடு வந்தவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு போனதற்கு திரும்பி போயாச்சு, இமாமாவுக்கு போயாச்சு. போய் கொஞ்ச நாளைக்கு பிறகு அவங்களுக்கு கடிதம் எழுதினார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நானும் நபி, நீங்களும் நபி. நானும் நபி, நீங்களும் நபி. அந்த பகுதிக்கு நீங்க நபி, இந்த பகுதிக்கு நான் நபி. நம்ம 2 பேருக்கு இடையில கனெக்ஷன் வச்சிருக்கோம். 50-50 அப்படியே எழுதலாம். உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. இந்த பூமி லக்கன் நிஸ்ஃப் ஒலியன் நிஸ்ஃப். உங்களுக்கு பாதி, எனக்கு பாதி. இந்த பூமி பாதியாக நாம் என்ன செய்வோம்? பிரித்துக் கொள்வோம். எந்தெந்த பகுதியில் இப்ப இருக்கக்கூடிய யமாமா என்னுடைய கட்டுப்பட்டது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஹிஜாஸ், நீங்கள் இருக்கக்கூடிய அரபு பகுதி ஹிஜாஸ் இருக்கிறது, அது உங்களுக்கு கட்டுப்பட்டது. மீதி பகுதிகளை எல்லாம் நாம் இருவரும் என்ன செய்து கொள்வோம்? பிரித்துக் கொள்வோம். என்ன கடிதம் எழுதுறோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு போய் இவ்வளவு மக்களையும் திரட்டி கொண்டு வந்து அவர்களையும் இஸ்லாமியத்தில் இணைத்து அதற்கு பிறகு இப்படி ஒரு பிரகடனம் செய்கிறார். இதுதான் பின்னால் நடந்த நிகழ்வு. இதுல குறிப்பிடுவதற்கு என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த குடும்பத்தை இணைந்து நடக்கிறது இருக்கு இல்லையா, அந்த முசைலிமாவை பின்பற்றக்கூடியவர்களில் ஒருவன் சொல்லுகிறான். முசைலிமாவை பின்பற்றக்கூடிய, அவனை பின்பற்றது கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, பெரும் கூட்டம் என்ன செய்தது? ஏற்றுக்கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்தின் போதுதான் அது எவ்வளவு பெரிய பின்னடைவையும் பெரும் விளைவையும் ஏற்படுத்தியது என்று தெரிந்தது. பெரும் விளைவுகளை ஏற்படுத்தியது. லேசான ஒரு தாக்கமாக இது இருக்கவில்லை. அவ்வளவு பெரிய தாக்கம், சொல்வதற்கே சங்கடமாக இருக்கிறது. லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். வரலாற்றில் தெளிவான பதிவு ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்படி இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை காரணமாக இந்த முசைலிமா இருந்தான். இன்னொரு பக்கத்திலே தன்னை நபி என்று துலைஹா என்று சொல்லக்கூடியவன் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்தினான். இப்படி பல நபிமார்கள் வந்தாங்க. இதே மாதிரி சஜ்ஜாத் என்று ஒரு பொம்பளை, அவள் தன்னை நபி என்று சொன்னான். பெண் தன்னை நபி என்று சொன்னான். இவ்வளவு பொல்லாத ஒரு காலமாக அது இருந்தது. சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எதிர்கொண்ட அந்த பிரச்சனைகள் இருக்கிறதே கொஞ்ச நெஞ்சம் அல்ல. இஸ்லாம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி கூட எழுந்தது. இஸ்லாம் மதீனாவை நோக்கி ஆபத்துகள் நெருங்கி இருந்த காலம். சரி, அது விரிவான செய்தி. நாம் சொல்ல வந்தது என்னவென்றால், இந்த முசைலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் சொல்லுகிறான், என்னுடைய தலைவன் இருக்கிறானே, அவன் சொல்றான், என்னுடைய தலைவன் இருக்கிறானே முசைலிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முசைலிமத்து கத்தாப், அவன் பச்சை பொய்யன் என்று பெயர் சொன்னார்கள். கடிதம் எழுந்தது. தூதர்கள் அனுப்பினாங்க. தூதர்களையே கொன்றான். அரசியல் நியதிக்கு அப்பாற்பட்டு தூதர்களையே அவன் கொன்றான். ஆக இந்த முசைலிமாவை ஏற்றுக்கொண்ட ஒருவன் குறிப்பிடுகிறான், என்னுடைய தலைவன் முசைலிமா, அவன் பொய்யன், அவன் காதி, அவன் பொய்யன் என்பது எனக்கு தெரியும். அந்த அரபகத்தினுடைய நபி இருக்கிறார்களே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொரு சாதி அவங்க உண்மையாளர் என்பதும் எனக்கு தெரியும். இவன் சொல்றான், இவனை பின்பற்றிக்கிட்ட இவன் பொய்யன் என்பதும் எனக்கு தெரியும், அவர்கள் உண்மையாளர்கள் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் அந்த உண்மையாளரை விட எனக்கு விருப்பமானவர் இந்த பொய்யன் தான். ஏன்னா இவர் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர். இப்படி குடும்ப உறவுகளை பார்த்தாங்க. இந்த மாதிரி குடும்ப உறவுகள், இது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் நாளை நாம் பேசுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்பான பல செய்திகள் இதில் இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு குடும்ப உறவு, தன்னுடைய குடும்பத்தார் என்ன தவறுகள், தப்புகள், சங்கடங்களை ஏற்படுத்தி
ஏற்படுத்தினாலும் சமுதாயத்திற்கு அழிவை ஏற்படுத்தினாலும் தன்னுடைய குடும்பத்தார் என்பதற்காக காப்பாற்ற வருவான். இவன் யாருக்கு அநியாயம் செய்திருக்கிறானோ அவனுக்கு எதிராகத்தான் இந்த குடும்பத்தார்கள் நிற்பாங்க. அநீதம் செய்யப்பட்டவனுக்கு எதிராக அநீதம் செய்தவன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவன் என்பதற்காகவே என்ன செய்வாங்க, இந்த அநீதர்களோடு தோள் கொடுப்பாங்க. என் குடும்பத்துக்காரன் ஆனா விட்டு கொடுக்க முடியுமா? அவன் செஞ்சது சரின்னு பேசுவான், செஞ்சது தப்புன்னு தெரியும். இதனால தான் ஐயா முஜாஹிலே நம்ம சொன்னோம். அருமையானவர்களே, அப்போது இவர் சொல்கிறார், உமையத் இப்னு அபீ ஸல்த், நீங்கள் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். குடும்பத்தினுடைய பெயரால், கோத்திரத்தினுடைய பெயரால் அடுத்தவர்களுக்கு நீங்கள் அநீதம் வைத்துவிட்டு உங்களில் யாராவது அடுத்தவனை அநீதம் இழைத்தால் அதை நீங்கள் சரி காணுகிறீர்கள். அதையெல்லாம் இவங்க உடைப்பாங்க, அந்த நபி வந்து உடைப்பாங்க, அதையெல்லாம் திருத்துவார்கள். அதே சமயம் குடும்பத்தை இணைந்து நடக்குமாறு பேசுவார்கள். அந்த குடும்பத்தை இணைந்து நடப்பது என்பது என்ன என்பதை உங்களுக்கு கற்றுத் தருவார்கள். யஸிலுர் ரஹீம் என்று சொல்லிவிட்டு வயமுரு பிஸ்ஸலத்திஹா, அவங்க ரொம்ப அவங்களும் தன்னுடைய குடும்பத்தோடு இணைந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மனிதனாக இருப்பார்கள். கரீமுன் சங்கையானவர்களாக அவர்கள் இருப்பார்கள். கரீமு தரஃபை, தாய் வழியாலும் தந்தை வழியாலும் ஒரு சங்கையானவர்கள். இரண்டு பக்க நசபை நீங்கள் பார்த்தால் கரீமு தரஃபை, இரண்டு பக்க நசபாகும், தாய் வழியாலும் தந்தை வழியாலும் நீங்கள் பார்த்தால் மிக தூய்மையான வழியிலே அவர்கள் வந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு முத்தவஸ்ஸிதன் ஃபில் அஷீரா, குடும்ப அடிப்படையிலே பார்த்தால், பொருளாதார நிலையிலே பார்த்தால் ஒரு நடுநிலையானவர்கள், பெரிய வசதியான ஆளு கிடையாது. அவங்க நடுநிலையான ஆளாக இருப்பார்கள். அக்ஸர் ஜுந்திஹி மினல் மலாயிகா, மலக்குமார்களினுடைய பெரும் பட்டாளம் அவர்களுக்கு பின்னால் இருக்கும் என்ற ஒரு செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே உமையத் இப்னு அபீ ஸல்த் ஸகஃபியை அறிவிக்கிறார். இவருடைய கவிதைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு கேட்டு ரசித்திருக்கிறார்கள் என்று நாம் சொல்லி இருக்கோம் இல்லையா? அவருடைய கவிதைகள்ல ஒண்ணு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துல பாடப்படுது. அந்த பைத்த படித்த பொழுது மா ஹலல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்தில். பிரபல்யமான உலமாக்கள் எல்லாரும் இந்த கவிதை தெரியும், எல்லாருக்கும் பாடங்களை படிச்சு கொடுப்பாங்க. அலா குல்லி ஷைஇன் மா ஹலல்லாஹு பாத்தில், எல்லா பொருள்களும் அழிந்து போய்விடும் அல்லாஹ்வை தவிர. என்ன அந்த கவிதையில ஒரு நீண்ட கவிதையில ஒரு துண்டு. இந்த கவிதையை படித்த போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வகால உமையத் இப்னு அபீ ஸல்த் அன் யுஸ்லிம், உமையத் இப்னு அபீ ஸல்த் இஸ்லாத்தை ஏற்பதற்கு நெருங்கி விட்டார் என்று குறிப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு அற்புதமான கவிதைகள் பாடியவர், எதிர்பார்த்து நின்றவர். கடைசி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை நபியில அதே காலத்திலேயே பிரகடனப்படுத்தினாங்க. அப்போ உமையத் இப்னு அபீ ஸல்த் இருக்கிறார். நேரா வந்தார், வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த கண்ணியம் கௌரவம் அதிகமாகி கொண்டு வருகிறது. இப்ப இவர் அவர்களை பார்க்கணும் என்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக நேரா வந்தார். இப்னு அப்துல் முத்தலிப், அப்துல் முத்தலிபினுடைய பேரரே, உங்களோடு நான் பேசணும், உங்களோடு சில விஷயங்களை நான் பேச வேண்டியது இருக்கிறது, அது பற்றிய சில விஷயங்களில் எனக்கு தெளிவு தெரிய வேண்டியது இருக்கிறது. எனக்கு பேசுவதற்காக ஒரு நேரத்தை எனக்கு நீங்கள் ஒதுக்குங்க, இடத்தையும் ஒதுக்குங்கள் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்களே நேரத்தை ஒதுக்குங்க, நீங்களே இடத்தையும் ஒதுக்குங்க, நான் பேசுவதற்கு தயார் என்று சொன்னாங்க. காபாவுக்கு அருகிலே உட்கார்ந்து நான் பேசுவோம். சரி, நான் வந்து ஒரு குழுவோடு வருவேன், நீங்க யாரோடு வரீங்க? நான் யாரோட வரல, நான் தனியா வரேன், பிரச்சனை இல்லைன்னா. நான் தனியாக வருகிறேன், எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீங்க யாரோட வரீங்க, அதை பற்றி எனக்கு ஆட்சேபனை இல்லை, வந்து பேசிக்கலாம், நீங்க கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன் என்று. அதே மாதிரி ஒரு நாள் நேரம் குறிக்கப்பட்டது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகை தந்தார்கள். உமையத் இப்னு அபீ ஸல்த்தும் அவரும் வர்றார். வந்து அவர் வந்து ஒரு பெரிய படையோட வர்றார். ஏன்னா அவர்களுக்கு பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. இந்த ஹுனஃபாக்கள் இருந்தாங்க, அவங்களுடைய வரலாறுலாம் அழகான வரலாறு. ஹனீஃபுகள் இந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை நபி ரசூல் இறைவனுடைய திருத்தூதர் என்று பிரகடனப்படுத்துவதற்கு முன்பாகவே ஹுனஃபாக்கள் ஹனீஃபுகள் என்று இருந்தாங்க. நேத்து லேசாக சுட்டி காட்டணும். அவர்கள் ஹனீஃப் என்றும் ஹுனஃபாக்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ஹனீஃபுக்கு பார்த்தா ஹுனஃபா, ஹனீஃப் என்று அழைக்கப்பட்டவர்கள். இந்த ஹனீஃபுகள் என்ன செய்வாங்க கேட்டா சிலை வணக்கம் செய்ய மாட்டாங்க. அதுல உள்ளவர் தான் அந்த உமையத் இப்னு அபீ ஸல்த். சில பேர் அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ், உமைமா பின்த் அப்துல் முத்தலிப் போன்றவர்கள் எல்லாம் அந்த கட்டத்தில் உள்ளவர்கள். அவர்கள் எல்லாம் சிலை வணக்கத்தில் இருந்து அப்பாற்பட்டிருந்தவர்கள், சிலை வணக்கமே செய்தது இல்லை. சிலை வணக்கம் தவறு என்று சொல்லக்கூடியவர்கள், மது அருந்துவது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள், விபச்சாரம் செய்வது தவறு என்று சொல்லக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட பெருமக்கள் ஹனீஃபுகள் என்று இருந்தாங்க. அவங்க தான் மில்லத் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மார்க்கத்தில் இருந்தவங்க. இவங்க என்ன செய்வாங்க, தங்களை வெளிப்படுத்தி காட்டுகிறது இல்லை. நான் யாருன்னு என்ன செய்யறது இல்லை, நாங்க யாரு, நாங்க ஹனீஃப்ல இருக்கோம் அப்படின்னா வெளிப்படுத்தி காட்டுறது இல்லை. எனவே இந்த கூட்டம்
கவி அரங்கு நடக்கும் பொழுது அந்த கவி அரங்கில் இவருடைய கவிக்கு தனியான ஒரு மரியாதை இருக்கும். இந்த மற்ற கவிஞர்கள் எது சொன்னோம் இல்லையா, இம்ரோல் கைஸ் போன்ற கவிஞர்கள் வந்து ரொம்ப கேவலமா எழுதுவானோ, இவர் அதை எழுத மாட்டார். இவருக்கு அது ஒரு பண்பு இருந்தது. இவருடைய கவிதைகள் எல்லாமே தத்துவமான கவிதைகளாக இருந்தது. நல்ல நசீஹத், அட்வைஸ், போதனைகளாக இருந்தது. மக்களை வழிநடத்தக்கூடியதாக இருந்தது. இவர் ஏற்கனவே உள்ள வேதங்களை கொஞ்சம் படித்திருக்கிறார். அந்த வேதத்தினுடைய அடிப்படையிலே இவர் என்ன செய்தார், மக்களுக்கு போதித்தார். இவருடைய கவிதைகள் எல்லாம் அப்படித்தான் இருந்தது. எனவே இவர் ஒரு கூட்டத்தை அழைத்து கூட அவர் என்ன செய்யார், அங்க வர்றார். அவருக்கு பின்னால் ஒரு குழு இருக்கு, வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. சல்லல்லாஹு உட்கார்ந்துட்டாங்க. சல்லல்லாஹு அவங்க மட்டும்தான் வந்திருக்கிறாங்க, யாரையும் அழைச்சிட்டு வரல. அப்படி அழைத்துட்டு வராததுக்கு அது ஒரு காரணம், அது ஒரு வரலாறாக டைம் எடுத்துருக்கிறதுக்கு அதை நான் தவிர்க்கிறேன். ஆக அவர்கள் மட்டும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். இனி அவங்க எல்லாம் மற்றவங்களாம் வந்து உட்கார்ந்து ஒரு பெரிய குழுவா உமைத்தோட அபிசாரில் வந்து உட்கார்ந்துட்டாரு. முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஆரம்பிக்கிறீங்களா நான் ஆரம்பிக்கவா? நீங்க ஆரம்பிங்க. அவர் கவிதைகள் அற்புதமான, அவருடைய கவிதைகளில் எது தேர்ந்த கவிதையோ அதையெல்லாம் படிக்கிறார். ஆனால் அவ்வளவும் மரியாதையான, அழகான, இறைவனுக்கு பொருத்தமானவைகளாகத்தான் இருந்தது. அல்லாஹ்வினுடைய மகத்துவத்தை பற்றி பேசக்கூடியதாக இருந்தது. அவருடைய ஏகத்துவத்தை பற்றி பேசக்கூடியதாக இருந்தது. அவருடைய வல்லமையை பற்றி பேசக்கூடியதாக இருந்தது. வானம் படைக்கப்பட்டது, பூமி நிலைநிறுத்தப்பட்டது. இதை பத்திலாம் அதுல இருக்கு. அந்த கவிதைகள்லாம் இருக்கு. வரலாற்று அந்த கவிதைகள், அவர் பாடிய கவிதைகள் நீண்ட கவிதைகளாக இருக்கு. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அழகாக இருக்கு, அவ்வளவு அழகாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதை விட ஒரு பெருசா இவங்களால ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிற எண்ணமும் அவருக்கு இருந்தது. இதை விட பெருசாக ஒன்றும் அவரால் சொல்லிட முடியாது. நம்மிடம் இருக்கக்கூடிய கவிதைகளின் முதன்மை கவிதை, நம்ம டாப், வெரி டாப்ல இருக்கக்கூடியதை நாம் சொல்லுகிறோம். இதை விட அதிகமாக அவங்க சொல்லிட போறாங்க என்ற எண்ணம் இருந்தது. சொல்லிட்டு இப்ப நான் சொல்லி முடிச்சிட்டேன், நீங்க சொல்லுங்களேன் என்று சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் யாசீன் வல் குர்ஆனில் ஹகீம் சூரா யாசீன் ஓதாங்க. கிட்டத்தட்ட ஒரு 25-30 வசனங்கள் அப்படியே ஓதிட்டு வர்றாங்க. கை காலெல்லாம் இவருக்கு நடுங்க ஆரம்பிச்சிச்சு. கை காலெல்லாம் நடுங்குது. அப்படி நடுங்கி அவர் ஒரு கட்டத்தில் தாங்க முடியாமல் எழுந்து ஓட ஆரம்பிச்சிட்டார். இவருக்கு பின்னால் இத்திபாக இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, அத்துபாக பின்னாடி பின்னாலே ஓடுறாங்க. என்ன ஓடுறீங்க குறைஷிகள் வந்து கேட்கிறாங்க, என்ன உமையா ஓடுறீங்க? என்ன இன்னஹு ஃபில் ஹக், இன்னஹு ஃபில் ஹக், அவர் சத்தியத்தில் இருக்கிறார். சத்தியத்தில் இருக்கிறாரு. என்ன செஞ்சாரு, ஊரை விட்டு போயிட்டார். போய் யமனுக்கு போய்விட்டார். யமனுக்கு போனதற்கு பிறகு கடைசியில் அங்கே என்ன நடக்கிறது, இங்க உள்ள நிலைமைகள் என்ன என்பதை எல்லாம் கேட்டுக்கொண்டு இருந்து ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போய் பத்ர் யுத்தம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அவரே என்ன செய்யறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போயிட்டாங்க, மக்கள் கூட்டமாக பின்பற்ற ஆரம்பிக்கிறாங்க என்பதெல்லாம் தெரிந்த பொழுது இஸ்லாத்தை ஏற்பதற்காக அவர் வருகை தருகிறார். எப்படி காலம் இருந்ததுங்கிறத பாருங்க. வருகை தந்த பொழுது பத்ர் யுத்தம் நடந்து முடிந்து போன காலம், அப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. அவர் யமனிலிருந்து திரும்பி வந்து மக்காவிற்கு வந்து தன்னுடைய உறவுகளை பார்த்துவிட்டு மதீனாவிற்கு போய் இஸ்லாமியத்தை ஏற்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்கனவே யாசீன் அவருடைய மண்டையில் இருக்கு. அவரால் தாங்க முடியாத வசனங்களை எல்லாம் குர்ஆனினுடைய வசனத்தினுடைய அந்த ஸ்டைல் இருக்குது இல்லவா, அது உண்மையிலேயே அதை மாதிரி பார்த்தா அதை பேசக்கூடியவர்கள், அதை ஓதக்கூடியவர்கள் இதையெல்லாம் கேட்டால் அற்புதமாக இருக்கும். ஆங்கில பேரறிஞர் ஒரு இலக்கியவாதி, அவருக்கும் இங்கே எகிப்தில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கியவாதி, இந்த ரெண்டு பேருக்கு இடையில நல்ல ஒரு தொடர்பு இருந்தது. இலக்கியவாதி, ரெண்டு பேருமே இலக்கியவாதி. அவர் ஒரு கிறிஸ்டியன், இவர் ஒரு முஸ்லிம். சமீபத்தில் நடந்தது. தந்தாவி என்று அவங்க சொல்றது, தஃப்சீர் தந்தாவினே இருக்கு. அது இப்ப சமீப காலத்தில் உள்ளதுதான். அந்த இமாம் தந்தாவி கூட அஸ்ஹர் பல்கலைக்கழகத்தினுடைய முதன்மை, அதாவது பிரின்சிபலாக இருந்தவர். அப்படி இருந்தவர்கள் அவரும் ஒரு இறந்தே சில வருஷங்கள் தான் ஆச்சு. இப்ப தந்தாவி மௌத்தாவி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்குள்ளதான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இலக்கியவாதி. அவருக்கும் ஃபங்கல் என்று சொல்லக்கூடிய ஆங்கில பேராசிரியர், இலக்கியத்தில் ரொம்ப தேர்ந்தவர் டாக்டர் ஃபங்கல். இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலே ரொம்ப அற்புதமான ஒரு தொடர்பு இருந்தது, இலக்கிய தொடர்புகள். டாக்டர் ஃபங்கலுக்கும் அரபி தெரியும், அவரும் அரபி தெரியும், இவருக்கு ஆங்கிலம் தெரியும். எல்லாருமே பல மொழிகள் கற்றவர்கள். பல மொழிகளை இறக்கக்கூடிய அதம் சொன்னா இலக்கியம், நம்ம ஒழுக்கம் சொல்லுவோம், அது வேற. அதவுக்கு இலக்கியம் என்று பொருள்.
அந்த இலக்கியத்தை கற்று தேர்ந்தவர்கள் அவர்கள் என்ன செய்றாங்க, ஒரு முறை சந்திக்கிறார்கள். சந்தித்து விட்டு இந்த டாக்டர் ஃபங்கல் கேட்கிறாரு, இந்த தந்தாவி தஃசீலை எழுதுறாங்க, இமாம் தந்தாவி அவங்க தஃசீலை எழுதுறாங்க, இந்த இதை பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, குர்ஆனை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று அவர் கேட்கிறார். மிஸ்டர் ஃபங்கல் கேட்கிறார். கேட்ட பொழுது தந்தாவி சொல்றாங்க, என்ன இப்படி கேட்கிறீங்க, அது அகில உலக பொதுமறை, அல்லாஹ்வினுடைய அருள்மறை, அதற்கு ஈடாக இணையாக வேறொரு வேதத்தை சொல்ல முடியாது என்று இமாம் தந்தாவி சொல்றாங்க. அப்ப அவர் சொன்னாரு, நான் வேதங்கிற அடிப்படையில கேட்க இல்லை, வேதங்கிற அடிப்படையில போதனைங்கிற அடிப்படையில் எல்லாம் நான் கேட்கவில்லை, நான் ஒரு இலக்கியவாதி, நீங்கள் ஒரு இலக்கியவாதி, அந்த அடிப்படையில் குர்ஆன் இலக்கியம் பற்றி என்ன பேசுகிறது, இலக்கியமாக சொல்ல முடியுமா, இலக்கியத்தினுடைய அடிப்படையில் அதனுடைய நடை அதனுடைய போக்கு என்ன என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், குர்ஆனினுடைய இலக்கிய நடையை போன்று வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது, அது இன்னைக்கு வரைக்கும் சவால் தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. டாக்டர் ஃபங்கல் சிரிச்சிட்டு சொல்றாரு, மிஸ்டர் தந்தாவி, நீங்க ஒரு முஸ்லீம் என்பதற்காக குர்ஆனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. இப்ப நம்மகிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாங்க பைபிள் பெருசா குர்ஆன் பெருசா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறான்னு வைங்க, நம்ம என்ன சொல்லுவோம், குர்ஆன் தான் பெருசுன்னு சொல்லுவோம், குர்ஆன் தான் சிறந்ததுன்னு சொல்லுவோம். ஆனா அவர் வந்து என்ன செய்யறாரு கேட்டா, அந்த பைபிளினுடைய சிறப்புகள், அதனுடைய வலிமைகள், அது எத்தகைய அளவிற்கு அது அமைக்கப்பட்டிருக்கிறது, தொகுக்கப்பட்டிருக்கிறது, அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி எல்லாம் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறார். நமக்கு குர்ஆனை பத்தி அதெல்லாம் தெரியாது. அவர் சொல்லிட்டாருங்க, அது அடுக்கடுக்காக அவர் சொல்றார், இந்த பைபிளினுடைய சிறப்பு என்ன தெரியுமான்னு அவர் சொல்றார். நாம திகைச்சுதான் இருப்போம், ஆனாலும் என்ன சொல்லுவோம், குர்ஆன் தான் சிறந்ததுன்னு சொல்லிட்டு வரோம், அவ்வளவுதான், நமக்கு சொல்ல தெரியாது பதில். அந்த அடிப்படையில் ஒரு சாமானியமான மனிதராக, ஒரு சாதாரண மனிதனாக நீங்கள் பேசக்கூடாது. முஸ்லிம்கள் எல்லாரும் குர்ஆன் சிறந்தது, எல்லா வேதங்களை விட சிறந்தது என்று சொல்ற மாதிரி நீங்க பேசாதீங்க. டாக்டர் ஃபங்கல் சொல்றார் தந்தாவியை பற்றி, இலக்கிய அடிப்படையில் பேசுங்க, அதை நீங்க ஒத்துக்கணும். இலக்கிய அடிப்படையில் நானும் குர்ஆனை பார்த்தேன், அவன் படிச்சுட்டு சொல்றான், நம்ம விட அவங்க தான் அதிகமா படிக்கிறாங்க, கிறிஸ்டியனும் யூதர்களும் தான் குர்ஆன் அதிகமாக படிக்கிறது, தெரிந்து கொள்வது அவர்கள் தான். எத்துணை தில்லுமுடிகளை அவர்கள் குர்ஆனுடைய தஃசீர்கள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் தெரியுமா? நிறைய இஸ்லாத்தை உடைப்பதற்கு இந்த யூதர்கள் செய்திருக்கக்கூடிய சதிகள் கொஞ்சம் நெஞ்ச அல்ல, நிறைய இருக்கிறது. அருமையான பெருமக்களே, அப்ப இவர் சொல்றாரு, நீங்க சாதாரண மனிதர்களை போல பேசக்கூடாது, குர்ஆனை என்ன செய்யணும், அது அடிப்படையில் இலக்கியத்துல அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் குர்ஆனை பார்த்தேன், குர்ஆன் ஒண்ணு இலக்கியத்துல பெரிய விஷயம் இல்லை சொன்ன பொழுது அப்ப அவர் சொன்னாரு, நான் இலக்கியத்தினுடைய அடிப்படையில் தான் நான் பேசுறேன், நான் ஒரு இலக்கியவாதி என்கிற அடிப்படையிலையும் குர்ஆனை நான் பார்த்திருக்கிறேன். அப்படி பார்த்தாலும் கூட அவ்வளவு அழகான இனிமையான ஒரு இலக்கியத்தை யாராலும் உருவாக்க முடியாது. இவர் சொன்னார், நீங்க பழைய நிலையில் தான் நீங்க பேசுறீங்க அப்படின்னா ஒரு முடிவு எடுப்போம். சரி, என்ன முடிவு எடுப்பதுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்ல நம்ம இலக்கிய அடிப்படையிலே நம்ம என்ன செய்வோம், நாம ரெண்டு பேரும் சேர்ந்து சில வசனங்களை வார்த்தைகளை எழுதுவோம். எழுதிவிட்டு இது சம்பந்தமாக எல்லாவற்றை பற்றியும் குர்ஆன் பேசுது நீங்க சொல்றீங்க இல்லையா, அதை பற்றி குர்ஆன் என்ன பேசுதுன்னு பார்ப்போம். நாம எழுதி முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் குர்ஆன் பார்ப்போம். சரி என்று ஒத்துக்கொள்கிறார். என்ன பார்ப்பது, குர்ஆனின் இந்த நரகத்தினுடைய பிரம்மாண்டம். இருவரும் சேர்ந்து முடிவெடுக்கிறாங்க. ஏன்னா அவரும் நரகம் சொர்க்கத்தை நம்பினவர் கிறிஸ்டியன் தானே, அவருடைய பைபிளையும் நரகம் சொர்க்கத்தை பத்தி இருக்கிறது. எனவே நரகத்தை பற்றி அது எவ்வளவு பிரம்மாண்டமானது என்பதை பற்றி நாம் எழுதுவோம் என்று ரெண்டு பேருமாக சேர்ந்து அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் எழுதி ஒரு 20 வசனங்கள் மாதிரி எழுதியிருக்கிறாங்க. 20 வாக்கியங்கள் எழுதுறாங்க. நரகம் அப்படிப்பட்டது, இந்த உலகத்தை விட பெரியது, நரகம் நாம் கற்பனை செய்வதை விட பிரம்மாண்டமானது. இந்த வார்த்தைகள் ரொம்ப அழகானது, அதான் தஃசீலே இருக்கிறது, இந்த வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு இமாம் தந்தாவி குறிப்பிடுறாங்க, இதை பார்த்ததுக்கு பிறகு ஒரு நமட்டு சிரிப்பு ஒன்று சிரிச்சார் மிஸ்டர் ஃபங்கல். ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறார். இதை விட குர்ஆன் நரகத்தை பற்றி என்ன சொல்லிட போகுது, இதை விட குர்ஆன் நரகத்தை பற்றி என்ன சொல்லிவிட போகுது, அதனுடைய பயங்கரத்தை பற்றி, அதனுடைய ஆழத்தை பற்றி, அதனுடைய பிரம்மாண்டத்தை பற்றி என்ன சொல்லிட முடியும் குர்ஆன், அப்படி ஒன்றும் சொல்லிட முடியாது என்ற நம்பிக்கை அவருக்கு உறுதியாகவே இருந்தது. சரி, குர்ஆன் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். குர்ஆனை நாங்கள் என்ன செய்ய, குர்ஆன் அது சம்பந்தமா எங்க இரும்புறதோ அப்படி எல்லாம் பார்த்துட்டு வரோம். சூரத்து காஃப், அதுல குர்ஆனை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஹலீம் தலஹதி, எவ்வளவு சிம்பிளா இருக்குது பாருங்க. ஹலீம் தலஹதி, அல்லாஹ் குர்ஆனை பத்தி அந்த நரகத்தை பார்த்து கேட்கிறான். ஹலீம் தலஹதி, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்கிறான். நீ நிரம்பி விட்டாயா
விட்டாயா? எப்ப நிரம்பி விட்டான்னு கேட்கிறான். மனிதர்களை எல்லாம் போட்டு முடிச்சதுக்கு மனிதர்களும் கற்கள் தான் அதனுடைய உணவு. அன்னாசுல் ஹிஜாரா வதூதுஹு அன்னாசுல் ஹிஜாரா. பிரிதொரு ஆயத்தில் சொல்கிறார், நரகத்தினுடைய எரிபொருளாக மனிதர்களும் கற்கள் இருப்பார்கள். கற்கள் சொன்னா அந்த சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க, அதெல்லாம் சேர்ந்து உள்ள போடுறது. இவைகள் தான் எரிபொருள்கள். இவைகள் எல்லாம் போட்டு முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்கிறான். இப்பதான் அந்த சப்ஜெக்ட் வருது. அலித்தரதி, நீ நிரம்பி விட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதுக்கு அந்த நரகம் சொல்லுதான், அல்மின் மசீத் எதா இருக்கா அப்படின்னு கேட்குது. எதா இருக்கா அப்படின்னு அல்லாஹ் கேட்குது. அலித்தரதி, அட கோடான 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 கோடி மக்கள் உள்ள தள்ளி இருக்கிறானப்பா, அவ்வளவு வயிற்றுக்குள்ள கிடக்குற, கோடிக்கணக்கான டன் டன்னாக கற்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறானே, நீ நிரம்பி விட்டாயா அப்படின்னு கேட்கணும். வயலாம் நிரம்பிடுச்சா, பசி போயிடுச்சா அப்படின்னு கேட்ட பொழுது அது சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. அல்லாஹ் சொல்றான், அல்மின் மசீத் எதா இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம்? பசியினுடைய கொடுமையில் இருக்கிறவங்க தானே இப்படி கேட்பான், ஏதா இருக்காப்பா அப்படின்னு கேட்கலாம். பசியினுடைய கொடுமையில் இருக்கு. இந்த இலக்கியத்தை பார்த்த பொழுது டாக்டர் ஃபங்கர் எழுதுறாரு, தந்தாவி டாக்டர் ஃபங்கர் தன்னுடைய வாயை பிளந்து விட்டார். ஆ என்று பிளந்தார். கல் அபலகி, மழையான மாதிரி வாயை பிளந்து ஆண்டு நிற்கிறார் என்று எழுதுகிறார். இதை எப்படி சொல்வது என்று சொன்னால், அந்த குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த இனிமை, அந்த இலக்கிய நயம் இருக்கிறது, நம்ம தமிழெல்லாம் வடிக்க முடியாது. அது அல்லாஹ்வுக்கே உரிய ஸ்டைல். அவ்வளவு அற்புதமாக சொல்கிறாங்க. ஒரு மனிதன் உதாரணமா வெண்டைக்காய் வைங்க. இந்த வெண்டைக்காய் எனக்கு பிடிக்காது, பிடிக்கும், உதாரணத்துக்கு சொல்றேன். வெண்டைக்காய் நம்மளை யாருக்கும் பிடிக்காதுன்னு வச்சுக்கோம், எனக்கு பிடிக்காதுன்னு வைத்துக்கொள்வோம். ஒரு கட்டத்தில் எனக்கு உணவே கிடைக்கல, எந்த உணவும் கிடைக்கல. நான் ஒரு வீட்டுக்கு வர்றேன், அவர் சொல்ற வெண்டைக்காய் தான் ஆக்கி வச்சிருக்கு. எனக்கு பிடிக்காத ஒரே உணவு வெண்டைக்காய் தான், அதை நான் சாப்பிடவே மாட்டேன். இப்போது நான் வீட்டுக்கு வர்றேன், சாப்பிட வெண்டைக்காய் ஆக்கி வச்சிருக்கு. உங்க வெண்டைக்காய் தான் இருக்குது, பரவாயில்லையா? எதுவா இருந்தாலும் பரவாயில்லை, ஏதாவது இருக்கா அப்படின்னா, நான் அறவே வெறுத்த ஒரு பொருளை நான் சாப்பிடுவதற்கு துணிந்து விட்டால் என்னுடைய பசி எப்படி இருக்கும்? அந்த பசியோடு நரகம் கேட்கிறது, ஹல்மின் மசீத் ஏதாவது இருக்கா ரப்பே அப்படின்னு கேட்கலாம். இவ்வளவு போட்டதற்கு பிறகு அப்ப அதனுடைய பிரம்மாண்டத்தை இவர் எப்படிலாம் எழுதியிருந்தாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. நாம் என்ன கற்பனை பண்ணுகிறோமோ அந்த கற்பனையை விட விரிவானது. வாசிஅத்தும் மின் ஃபீகரினா, நாம் செய்யும் கற்பனையை விட அந்த நரகம் விரிவானது, விசாலமானது. ஒரு 20 வார்த்தைகள், வாக்கியங்கள் எனக்கு சென்டென்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒவ்வொன்று பார்க்கும் பொழுது நமக்கே பிரம்மாண்டமா இருக்கும், இப்படிலாம் எழுதியிருக்கிறாங்களே அப்படின்னு. ஆனா அல்லாஹ்வுடைய வசனத்தை பார்த்த போது அப்படியே திடுக்கிட்டு போயிட்டார் அவரு. ஹல்மின் மசீத் அப்படிங்கிறது, அலித்தலதி நீ நிரம்பி விட்டாயா என்று கேட்ட பொழுது ஹல்மின் மசீத் ஏதாவது இருக்காரப்பே அப்படின்னு, அதுக்கு அவ்வளவு பசியில கொடுமையில கிடக்குது. எவ்வளவு போட்டதுக்கு அப்புறம் பசியாம் என்று இருக்குவேயானால் அதனுடைய இலக்கிய தன்மை எப்படி இருக்கும்? ஆகவே இது அந்த இலக்கியவாதிகளுக்கு புரியும் இல்லையா? நமக்கு பெரிய அளவுக்கு புரியலனாலும் கூட இலக்கியவாதிகளுக்கு அது புரியும். அதே மாதிரி சூரத்து யாசீனை ஓதி காட்டிய பொழுது அவர் ஒரு இலக்கியவாதி. உமையத் இப்னு அபிஸத் ஓடினார், எழுந்து ஓடினார். இன்னஹு அலல் ஹக், இன்னஹு அலல் ஹக், அவர் சத்தியத்தின் மீது இருக்கிறார். அவரால் கை காலம் நடுங்கிடுச்சு. இப்படி ஒரு இலக்கியத்தை அவர் கேட்டதே இல்லை. குர்ஆன் அப்படி ஒரு இலக்கியம். மருத்துவ துறையிலே குர்ஆனை பார்த்தா அது அற்புதமான மருத்துவம் சொல்லக்கூடியது. விஞ்ஞான துறைகளை பார்த்தால் அற்புதமான விஞ்ஞானத்தை சொல்லக்கூடியது. சட்டக்கலையை பார்த்தால் அற்புதமான சட்டத்தை சொல்லக்கூடியது. எல்லாமுமாக குர்ஆனை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறார். அது குர்ஆனினுடைய சிறப்பு. அப்படி குர்ஆனை உணர்ந்து கொண்ட அந்த யாசீன் இன்னும் தலையில இருந்ததால் பத்ர் யுத்தம் முடிந்த காலத்திலே அவர் திரும்பி வருகிறார். அப்படி திரும்பி வரும்பொழுது குறைஷியர் மக்களை சந்திக்கிறார். சந்திச்சுட்டு எங்க போறீங்க? நான் மதீனாவுக்கு போறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க போறேன், நான் ஈமான் கொள்ள போறேன், அவரை ஏற்றுக்கொள்ள. இதுக்கு மேல நாம் ஏற்றுக்கொள்ளாம இருக்க முடியாது. ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. குறைஷிகளே நீங்கள் தோற்று போகிறீர்கள் என்பதெல்லாம் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவ பாதிரிகள், யூத பாதிரிகள் சொன்னதை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், நான் படித்திருக்கிறேன். அவைகள் எல்லாம் இன்று நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் சொன்னாலும், இந்த பத்ர் யுத்தத்துல மௌத்தா போனது, கொல்லப்பட்டதெல்லாம் யாரு தெரியுமா? 70 பேர் கொல்லப்பட்டிருக்கிறானே, அவன் யாரு தெரியுமா? யாரு? உத்பத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியா, உன்னுடைய மாமா மக்கள் இப்னு ஹாலித், உன்னுடைய மாமா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, மச்சான் கொல்லப்பட்டிருக்கிறான், அவன் கொல்லப்பட்டிருக்கிறான், உன்னுடைய இரத்த பந்தங்கள் கொல்லப்பட்டிருக்குது. அவனெல்லாம் அந்த கலீல கிடக்கிறானோ, இந்த புதைகுழியிலே, பத்ர் களத்திலே புதைகுழியிலே கிடக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் கொன்ற முஹம்மது வையா ஏற்றுக்கொள்ள போகிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு
மாறி போச்சு. பாருங்க எப்படி அந்த உறவுகளை எப்படி பேணுறாங்கிறதுக்கு. இதான் ஐயாமுல் ஜாஹிலியா. இவ்வளவு சத்தியத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரிந்தும் கூட இந்த உமையத் இப்னு சல்த் திரும்பி என்ன செய்தார்? எவருக்கு போயிட்டார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகல. இதுக்குன்னே வந்தவர் தன்னுடைய உறவினர்கள் கொல்லப்பட்டு போனார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்று தெரிந்த பொழுது திரும்பி போறார். ஏன் கொல்லப்பட்டு போனார்கள் என்ற ஒரு கேள்வி எழுப்பினாரா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுக்கு வந்தாங்க. நீங்க அங்க மதீனாவிலே இருக்க விடாமல் அவர்களை கொல்லுவதற்காக நீங்கள் போகும்போது கையை கட்டி கொண்டு சும்மா இருக்க முடியுமா? அது வீரமா? இல்லையே. ஆகவே நீங்கள் எதிர்த்து கொள்வதற்காக பத்ர் எங்க இருக்கு? மக்கா எங்க இருக்கு? மதீனா எங்க இருக்கு? மதீனாவுக்கு பக்கத்துல பத்ர் இருக்கு. மக்கால இருந்து 300 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது பத்ர். நீங்கள் அங்கே போய் கொல்ல போனீர்கள். நடந்த நிகழ்வு அது. அதை பற்றி எல்லாம் இவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தும் இலக்கியத்திலே தலை சிறந்தவர்களாக இருந்த பொழுதும் கூட அவரால் என்ன செய்ய முடியல? அதை ஈமானை கொள்ள ஒதுக்குவான வாய்ப்பு நசீபு தான் தரக்கூடிய ஒரு நசீபு தான், பாக்கியம் தான். அந்த நசீபு அவருக்கு இல்லாமல் போனது. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் காத அன் யுஸ்லிம, காத உமையத் இப்னு அபி ஸல்த் அன் யுஸ்லிம, உமையத் இப்னு அபி ஸல்த் இஸ்லாமியத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நெருங்கி விட்டார் என்று சொன்னார்கள். இங்கே நெருங்கி வந்தார், அங்கே நெருங்கி வந்தார். கவிதைகளின் மூலமாக இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். நசீப் இல்ல பாருங்க. அல்லாஹ் தஆலா அவனுடைய அந்த பார்வை யாருடைய இதயத்தில் விழுகிறதோ அவர்களுக்கு தான் இந்த நசீப் கிடைக்கும். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த வருஷத்தை யானை ஆண்டு நம்ம சொல்றோம். இந்த யானை ஆண்டு என்பது ஏன் ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும். அப்ரஹாங்கிற ஒரு அரசன் என்ன செய்யலாம்? சனஆங்கிற பகுதியில அவன் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காபத்துல்லா மாதிரி ஒரு கோயிலை எழுப்புறான். சனஆ என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அது யமன் பகுதி தான். அந்த பகுதியில் ஒரு கோவிலை எழுப்பினான். காரணம் என்ன? இந்த காபாவுக்கு எதிராக, குறைஷிகளுக்கு எதிராக இந்த ஹஜ்ஜுடைய காலங்களிலே மக்கள் திரளாக வருவாங்க. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹஜ்ஜு உம்ரா என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த பிறகுதான் இருக்குல்ல, அதுக்கு முன்னாலே அது இருந்துட்டு தான் இருக்கு. அது அவர்களுடைய கண்ணியமாக குறைஷிகள் அதற்காக வேண்டி எவ்வளவு செலவு செய்வாங்க. வியாபாரத்திலே கை தேர்ந்தவர்களாக இருந்தார்கள் என்று நாம் சொன்னோம். வரக்கூடிய ஹாஜிகளுக்கு, அந்த நுசாக்களுக்கு, யாத்திரிகர்களுக்கு, அந்த புனித யாத்திரிகளை கண்ணியப்படுத்துவதற்காகவே இவர்கள் தொழில் செய்வார்கள். அப்படிப்பட்டவர்கள். எனவே மக்கள் திரளாக போவதை பார்த்து அவனுக்கு ஒரு ஹசது, சீக்கிரம் அந்த ஹசதுங்கிறது லேசா வந்துடும். பொறாமைங்கிறது இருக்கு பாருங்க, அது ரொம்ப சிம்பிளா ஈஸியா பற்றிவிடும். உலக அல்லாஹ்வினுடைய அந்த அடியார்கள், அது மலக்குகளாக, மனிதர்களாக இருக்கட்டும், ஜின்களாக இருக்கட்டும், இப்லீஸாக இருக்கட்டும், முதலாவது ஏற்பட்ட பாவம் ஹசது தான். இப்லீஸ் சுஜூத் செய்ய மறுத்தான் இல்லையா? அது ஹசதினுடைய அடிப்படையில் தான் எழுதுறான். இப்லீஸ் என்ன? அவர் மண்ணால் படைக்கப்பட்டவர், நான் யாரு? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன். خلقتني من نار وخلقته من طين. என்னை நெருப்பிலே படைத்து அவரை மண்ணிலே படைத்திருக்கிறாய். மண்ணை தூக்கி மேலே போட்டால் அது கீழே தான் விழும், நெருப்பை கீழ் நோக்கி பிடித்தால் அது மேல் நோக்கி எரியும். அப்படிப்பட்ட என்னை பார்த்து அவருக்கு சுஜூத் செய்ய சொல்கிறாயா என்று இப்லீஸ் கேட்டான். முதலாவது ஏற்பட்ட பாவமே ஹசதி என்ற பொறாமை தான். ஏன்னா அவன் நம்மகிட்ட வேலை பார்த்தவன் தானே இன்னைக்கு இவ்வளவு உயரத்துல இருக்கிறானே, வருது இல்ல? எங்கிட்ட வேலை பார்த்தவன் தான் இன்னைக்கு பெரிய ஆள் ஆயிட்டாரு, சந்தோஷப்படும். அதுக்கு ஒரு சந்தோஷம், மனமகிழ்வு, மன நிறைவு. நம்ம கிட்ட வேலை பார்த்த புள்ள இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நம்ம கிட்ட படிச்ச புள்ள நம்மளை விட மேலா இருக்கலாம். நம்ம ஸ்டூடெண்ட் தான், ஆனா இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மை விட ரொம்ப அற்புதமா நடந்து கொள்கிறார் என்று பார்க்கும் பொழுது நான் சந்தோஷப்படுறோம். அதே மாதிரி உங்களிடத்திலே ஒரு மனிதன், ஒரு இளைஞன் பணிபுரிந்து அவர் உச்ச நிலையில ஒரு பெரிய பிசினஸ் மேனாக மாறிய பொழுது உங்களுக்கு சந்தோஷம் வரணும். இது ஈமானினுடைய வெளிப்பாடு. ஆனால் அதற்கு மாறாக ஹசதி என்று வறுமையானால் இன்றைக்கு வெளியாகிட்டாரோ, நாங்க தான் படிச்சு கொடுத்தோம் என்றெல்லாம் பேசுவது இருக்கிறதே, இது மனித தன்மை அல்ல, மூமியினுடைய தன்மை அல்ல, இது இப்லீஸினுடைய தன்மை. முதலாவதாக இந்த ஹசதி என்பதுதான் முதல் பாவமாக அமைந்தது. அதனாலதான் அல்லாஹ் தஆலா குல் அஊது பிரப்பில் ஃபலக் மின் ஷர்ரி மா ஹலக், இறைவா நாயகமே நீங்க சொல்லுங்க, எல்லா விதமான தீங்குகளை விட்டு நான் உன்னிடத்தில் பாவம் தேடுகிறேன். முடிஞ்சிருச்சு இல்ல? எல்லா விதமான தீங்குன்னு வந்துருச்சு. அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா 3 தீங்குகளை திருப்பி தனியாக சொல்லி காட்டுகிறார். ஏன் சொல்லணும்? எல்லா தீங்குகளும் வரும்பொழுதும் அந்த 3 தீங்குகளும் அதில் உள்ள வரதான செய்யும். எல்லா தீங்குகளும் என்று சொன்னதற்கு பிறகு எல்லா விதமான ஷர்றுகளை விட்டும், எல்லா விதமான ஆபத்துகளை விட்டும், எல்லா விதமான கேடுகளை விட்டும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். முடிஞ்சது சப்ஜெக்ட். அதற்கு பிறகு அல்லாஹ் அதுல 3 இதை தனியா செப்பரேட்டா சொல்றான். இந்த தீங்கு, அந்த தீங்கு, அந்த தீங்கு, இறைவனுடைய தீங்கு, சிஹ்ரினுடைய தீங்கு,
ஹசத் பொறாமையினுடைய தீங்கு. அந்த மற்ற ரெண்டையும் விடுவோம். இப்ப இந்த ஒன்று ஒமின் ஷர்ரி ஹாசிதின் ஈதா ஹசத், ஒரு பொறாமையாளனுடைய தீங்கை விட்டும். எப்போது ஈதா ஹசத, அவன் தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்தும் பொழுது. எப்படி வெளிப்படுத்துவான்? அவனை போய் சொல்லிவிடுவான், இந்தப்பா இவனுக்குலாம் நீ வியாபாரம் கொடுக்காத, இந்த சூழ்நிலையை பொறுத்து, பொருள் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்து நான் இதை பேசுறேன், மற்ற வியாபாரிகள் அங்க இருக்கிறதுனால நம்ம அதை சொல்லணும், அவனுக்கு வியாபாரம் கொடுக்காத என்று நாம் சொன்னோம். இவன் தன்னுடைய பொறாமையை வெளிப்படுத்துகிறான் என்று அர்த்தம். எனவே இப்படி வெளிப்படுத்தும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய தீங்கு என்பது ரொம்ப பிரமாண்டமானது அல்லாஹ் சொல்றான். அந்த தீங்கு பொல்லாதது. எனவேதான் எல்லா தீங்குகளையும் என்று சொன்ன அல்லாஹ் இந்த மூன்றையும் தனியாக சொல்கிறான். இந்த சனாவில் அபரஹா என்பவன் இந்த காபாவுக்கு எதிராக பொறாமை கொண்டு மக்கள் இவ்வளவு கூட்டமா போறாங்க. இந்த குறைஷிகள் வியாபாரிகள் தான், ஆனா நாம அரசனாக இருக்கிறோம், நம்மகிட்ட செல்வம் மாணிக்கம் மரகதெல்லாம் குவிந்து கிடக்கிறது. அதையெல்லாம் வச்சு நம்ம என்ன செய்ய, ஒரு கோயிலை கட்டணும், கோயிலை கட்டலாம். அந்த கோயிலுடைய அமைப்பு எப்படி இருந்தது என்பதை பற்றியெல்லாம் வரலாற்றில் சொல்லப்பட்டிருக்கிறது. கோயிலை கட்டி அவன் பகிரங்கமா அறிவித்தான் மக்களுக்கு மத்தியிலே, காபாவுக்கு நீங்க போக தேவையில்லை, இனிமேல் இதுதான் உங்களுக்கு காபா, இதுதான் உங்களுக்கு கிபிலா, எல்லாரும் இங்க வாங்க என்று மக்களுக்கு எல்லாம் அறிவித்தான். இது வெளிப்படையாக அறிவித்த பொழுது இப்ப ஹசதை வெளிப்படுத்திட்டான். வெளிப்படுத்திய பொழுது இனி குறைஷிகளுக்கு சங்கடமாக இருந்தது. கோபமா வராதா? வரதான செய்ய இயல்பா. அதுல கினானா கோத்திரத்தை சார்ந்த ஒருவர், அந்த குறைஷிங்கிறது ஒரு பெரிய குழு, அது குடும்பம். அந்த குடும்பத்திலேயே தனித்தனி பல பிரிவுகள் இருக்கும் இல்லையா? அதுல கினானாங்கிறது ஒரு பிரிவு, ஹாஷிம்ங்கிறது ஒரு பிரிவு, எல்லாமே குறைஷிகள் தான். அதே மாதிரி இந்த கினானா கோத்திரத்தான் குறைஷி குலத்தை சார்ந்தவர்கள் தான். அந்த கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் என்ன செய்ய, ரொம்ப கோபம் வந்து, சில முரட்டு பசங்க இருப்பாங்க இல்லையா, அவன் என்ன செய்ய, நேரம் அங்க போய் என்ன செய்ய, ராத்திரியோட ராத்திரி போய் அவனுடைய மெஹராபு பகுதி, அந்த வணக்கிறதுக்கு முக்கியமான அந்த மாதிரி பகுதி இருக்குல்ல, நமக்கு மெஹராப் மாதிரி அங்க ஒரு பகுதியை வச்சிருக்கிறான். அந்த பகுதியில போய் என்ன மலம் கழிச்சு வந்தான். மலம் கழிச்சதோடு மாத்திரம் அல்லாமல் அதை எடுத்து பல பகுதிகளில் பூசி நாற்றம் எடுக்க வச்சுட்டு வந்துட்டா. இது கடைசியில தெரிஞ்சு போச்சு, இது மக்காவாசிகள் தான் செஞ்சதுன்ற உடனே ஒரு பெரிய படையோட புறப்பட்டு வந்தான். இப்படி இதுதான் நடந்த நிகழ்வு. இந்த நிகழ்வு இந்த காலத்துல தான் சதுராசி இந்த வருஷத்துல பிறகுறாங்க, யானை யானை பேர். அப்படி அவன் புறப்பட்டு வரும் பொழுது யானையை அழைத்துக் கொண்டு வருகிறான். மக்காவில் இருக்கக்கூடிய நிறைய பேர் யானையே பார்த்தது கிடையாது. யானையே பார்க்காத பொழுது யானை படையே வந்தது எப்படி இருக்கும்? படை போய் முன்னால் நிற்க முடியுமா? யுத்தம் புரிவார்கள், வாள் எடுத்து யுத்தம் புரிவாங்க. யானை துதுக்கியால ஒரு வேகமா ஓடி வந்தாலே முன்னால நிற்க முடியாது. குதிரைகள் அரண்டு போய்விடும், ஒட்டகைகள் அரண்டு ஓடிவிடும், யானை கண்டு நிற்க முடியுமா? அப்படிலாம் நடந்த நிகழ்வுகள் இருக்கிறது. சீனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தினுடைய ஆரம்பத்தில் ரோம பகுதியில் நடந்த யுத்தங்களிலும், சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்தினுடைய பகுதியிலும் கடைசி பகுதி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆரம்ப பகுதி, அந்த பகுதியெல்லாம் ரோம பகுதிகளில் நடந்தது. எர்மூக் என்ற பகுதியிலே யுத்தம் நடந்தது. அப்போ யுத்தம் நடந்த பொழுது யானைகளை என்ன செய்தார்கள்? விரட்டி விட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு சஹாபி அல்ல தாபியினுடைய தலைமையிலே நடந்த அந்த யுத்தத்திலே யானைகள் என்ன செய்து ஒவ்வொரு தளபதியாக மிதித்து 9 தளபதிகளை கொன்றது. அது மிகப்பெரிய பின்னடை முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது. வரலாற்றில் அது பதிவாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படி மாபெரும் யானை படையை கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அவன் நிறுத்தி வைத்திருக்கிறான். மக்காவில் வர்ற வழியில நிறைய நிகழ்வுகள் நடந்தது. வர்ற வழியில சேரும் பொழுது எப்படி வந்து சேர்ந்தா, அவனுக்கு துணை நின்றது யாரு அப்படிங்கறதெல்லாம் வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. அடிப்படை விஷயத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவன் மக்களுக்கு வெளியே பாளையம் இறங்கி இருக்கிறான், டென்ட் அடித்து தன்னுடைய படைகளை இறங்கி இருக்கிறான். பெரிய யானை படம் வந்து நிற்கிறது. அப்துல் முத்தலிப் இருக்கிறான். இனி மக்கள்லாம் எதிர்க்கணும் அப்படின்னு நினைச்சு அங்கெல்லாம் லேசா போய் பார்க்கறாங்க. அந்த யானையை பார்த்து அவங்கெல்லாம் அரண்டு போயிட்டாங்க. முதல்ல போய் பார்த்துட்டு வருவோம். அவங்க பாளையம் யானை ஒன்று வந்திருக்காங்க, யானை நான் பார்த்தவங்களுக்காக பார்க்காதவங்க அதெல்லாம் போய் பார்த்த உடனே இவ்வளவு பெரிய ஒட்டகத்துல ஏறி சண்டை போடலாம், குதிரையில ஏறி சண்டை போடலாம், இதுல ஏறி சண்டை போட சும்மா நடந்தாலே நம்ம செத்து போயிருவோமே, சண்டையெல்லாம் போட தேவையில்லையே, இவ்வளவு பெரிய யானை இப்படியே கொண்டு வந்தா என்ன ஆகும்? அவன் காபத்துல்லாவை உடைப்பதற்காக வந்திருக்கிறான். அரண்டு போனார்கள் அங்க இருக்கக்கூடிய குறைஷிகள் எல்லாருமே. கடைசியில் என்ன செய்வது என்று தெரியாம என்ன செய்யறாங்கன்னா, எல்லாருமே மக்காவை காலி பண்ணிட்டு மக்காவினுடைய சுற்றுப்புறங்களில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிகளை போய் ஒளிஞ்சுக்கிட்டான். அவன் அறிவிச்சிட்டான், அவன் உள்ள அறிவிச்சிட்டான், நாளைய தினம் நான் என்ன செய்ய போறேன், இதை தாக்க போறேன், காபா உடைக்கத்தான் வர்றேன், எனக்கு உங்களுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க யுத்தம் நடத்தினால் அதற்கு நான் தயார். நீங்க யுத்தம் நடத்தவில்லை என்றால் உங்களை நான் ஒண்ணு செய்ய மாட்டேன். உங்களுடைய திமா, உங்களுடைய ரத்தத்தை நான் போக்க மாட்டேன். என்னுடைய
என்னுடைய ஆலயத்தை நீங்கள் கேவலப்படுத்தியதால் உங்களுடைய ஆலயத்தை நான் நுழைக்கப் போகிறேன். அவ்வளவுதான், சப்ஜெக்ட் முடியுது. நீங்கள் எதிர்த்தால் நான் உங்களோடு போராடுவேன், ரத்தம் சிந்துவேன், அதற்கு நாங்கள் தயார். பெரும்படையோட வந்திருக்கிறோம். இவங்க பார்த்தாங்க நம்மளால நிற்க முடியாத, எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியாக